இந்த வாரத்தில் 7 நாள் இல்லை 6 நாள் போகிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடும். அவ்வளோ வேலை செய்கிறதே தெரியாது. எதனா ஒன்று கலைக்கு வைப்போம், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுவும் இந்த சண்டே போகுது பாருங்கள், அப்படி போகும். இந்த நான்வெஜ் எடுக்கிறதுக்கு அந்த பூண்டு உரிச்சே நம்மளுக்கு வயசாகிடும் போல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அன்றைக்கும் அப்படி தான் சண்டே மார்னிங் என்னாச்சு, மார்னிங் இட்லி வச்சு மட்டன் குழம்பு செஞ்சாச்சு. இதுக்கிடையில் அந்த மோர் மிளகாவும் வத்தலும் காய வச்சுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சமாக சாதம் இருந்துருச்சுன்னா அன்றைக்கி மோர் மிளகா அந்த வத்தல் போட்டேன். மோர் மிளகா சரி செஞ்சு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கான்னு பார்ப்போன்ட்டு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இட்லி இது ஒரு நியூ ட்ரிக். இங்கே அடித்தட்டில் எல்லோரும் இலின்னு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அதுக்கு இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணியிருக்கேன். சூப்பர் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மேலே ஒரு தட்டு நீங்கள் மூட்டிட்டிங்கன்னா போதும். எடுக்கும் போதும் ஒரு நைஃபோ எதனா வச்சு நீங்கள் ஒரு பக்கமாக சாய்ச்சிட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். தண்ணி எதுவுமே இல்லை, மேலே இருக்க இட்லி மாதிரியே தான் இருக்குது. சில பேர் இதனாலே அடித்தட்டில் இட்லியே ஊற்ற மாட்டாங்க, எதுக்கு அது யாருமே சாப்பிட்றதில்லன்ட்டு. மட்டன் குழம்பு எங்கள் அம்மா ஸ்டைலில் வச்சுட்டேன் நான். எங்கள் அம்மா அப்படி தான் கொஞ்சம் தண்ணியாக நல்லா சூப்பியாக வைப்பாங்க, அதேமாரியே நானும் வச்சுட்டேங்க. இப்போ நாட்டு பூண்டு வேறு விலை ஏறிடுச்சு. முதல்ல 1.5 கிலோவே 100 ரூபான்னு இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி 1 கிலோ பூண்டே 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அந்த இதுலாம் நல்லா பெருசாக தாங்க இருந்துச்சு. அதுக்கு அந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னா, அப்போ ஈரப்பூண்டுமா அது, அதனால் உங்களுக்கு ரேட் கம்மியாக வந்துச்சு. இப்போ நல்லா காய்ச்சலாகிடுச்சு, அதனால் பூண்டு ரேட்டு ஏறதாமா செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில ரெசிபிலாம் செய்கிறதுக்கு இந்த கொத்தமல்லி தான் தனியாக வேணும்ன்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். லெமனு, அந்த மாங்காய் சீசன் இல்லைங்களா இப்போது, அதெல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக நெத்திலி மீன் வச்சு வாங்கிட்டு அதை வச்சு குழம்பும் வச்சாச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள்.